ஹாய், ஒரு பர்சன் ஒரு சுச்சுவேஷனில் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு டோனராக ரெடியாக இருக்கும்போது ஏதோ ஒரு சிவியர் டிசீஸ் வந்துருச்சு. அப்போது என்ன பண்ணுவாங்க? சிவியர் டிசீஸ் மீன்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, லங் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர். இந்த மாதிரி வந்தால் அவங்க டொனேட் பண்ணலாமா, ஒரு டோனராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி சிவியராக ஏதாவது இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஆர்கன் டொனேட் பண்ணக்கூடாது. ஹெப்படைட்டிஸ் பியோ சியோ இருந்ததுன்னா அதிலிருந்து ட்ரீட் பண்ணி ரெக்கவர் ஆகி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஹெல்த்தியாக இருந்தால் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி யோசிக்கலாம். சேம் டைம் எனி ட்ராமா அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஹெட் இன்ஜுரி ஆகுது, பிரெயினில் சிவியர் ப்ளீட் ஆகுது, ஐசியூவில் இருக்காங்க, 5 days 7 days ஆகுது, கான்சியஸ்னஸ் வரல, பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டே போய் ஸ்டாப் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது இது ட்ராமாட்டிக்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிரெயின் டெத்தை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு 2 சீனியர் கன்சல்டன்ட் சர்டிஃபை பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கெடேவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்கள இன்க்ளூட் பண்ணலாம். கெடேவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பாக சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, மூளைச்சாவு அடைஞ்சாச்சு. ஸோ அவங்களோட மற்ற உறுப்புகளை யாருக்கு உறுப்புகள் தேவையோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அந்த உறுப்புகளை இவங்க உடம்புல இருந்து எடுத்து நம்ம உறுப்பு தானமாக கொடுக்கறது தான் கெடேவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது. ஸோ ட்ராமா இருந்ததுன்னா கெடேவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆஃப்டர் சர்டிஃபிகேஷன் அண்டர் ஆல் த ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். டிசீஸ் இருந்ததுன்னா அந்த டிசீஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்கன் டொனேஷனை பற்றியே நம்ம யோசிக்க முடியும். ஸோ இந்த ஆர்கன் டொனேஷனை பற்றி நிறையா இருக்குது. என்டிடிஎன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 15-16 years பேக் நானே ஒரு தடவை ட்ரைனிங் போயிருந்தேன். ஸோ இதில் கவர்மெண்டில் நார்ம்ஸ் இருக்குது, அவங்க நிறையா டீம் வச்சுருக்காங்க. அதுக்கான எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ரூல்ஸ் படி. ஸோ நீங்கள் எதுனாலும் சரி அந்த ஹாஸ்பிட்டலோட ஆர்எம்ஓ, அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர்லேருந்து எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, கலெக்ட்ரேட்லேருந்து, நேஷ்னல் அதாவது ஸ்டேட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்கலேருந்து எல்லாமே இன்வால்வ் ஆகி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் அப்படின்னா கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.